राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। समर्थ रामदासर சரித்திரம் அழகா நம்மளை வழி நடத்தின்றிருக்கு. பலவிதமா நம்மளை பக்குவப்படுத்தின்றிருக்கு. ஒரு புதிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. எனக்கு சமர்த்த ராமதாசர் மேல ரொம்ப பெரிய மரியாதை. இந்து சாம்ராஷ்டிரம் அதை பேஸ் பண்ணி அவருடைய பக்தி மடம் எல்லாம். இரண்டாவது, கணவனை இழந்த பெண்களுக்கு அவர் கொடுத்த ஒரு அங்கீகாரம். மூணாவது, எக்ஸசைஸ். இது வாவ், இதுதானே நான் நினைச்சிட்டு இருக்கேன், இதுதானே வேணும் அப்படின்ற என்னுடைய ஒரு தேடலுக்கான ஒரு உதாரண புருஷன். ஒவ்வொரு மகாத்மாக்கள் இடத்துல ஒவ்வொன்று எடுத்துவேன். பட் இது என்ன ரொம்பவே அவரை ஒரு பக்ஷபாதி ஆயிட்டேன். சமர்த்த ராமதாசருடைய காம்பீரியம், கோபம், எதுலையும் சிக்காத, அதாவது எந்த ஒரு பந்தத்திலையும் மாட்டிக்காத ஒரு அழகான வாழ்க்கை. பகவான் சொல்றான், ராமதாஸ் செய்யறான். ராமன் சொல்றான், ராமதாஸ் செய்யறான். போயிட்டே இருக்க. சிஷ்யார் மேல அக்கறை உண்டு, அன்பு உண்டு, மரியாதை உண்டு, உரிமை உண்டு. அதுக்காக சிஷ்யாரோட உட்கார்ந்து இருக்கிறது, இல்லாட்டி அவருக்கு சொல்லக்கூடிய அந்த புகழ் வார்த்தைகள் கேட்கறது, ஐயா அதுக்கெல்லாம் விலையே கொடுக்காத ரொம்ப அழகான ஒருத்தர். போய் கட்டி பிடிச்சி சூப்பரடா பயல அப்படி சொன்னு ஒரு ஆசை ராமதாசர் இடத்துல. கிரேட். அவரை பத்தி சொல்றது என் வாழ்க்கையில் நான் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக கருதுறேன். என்ன அழகான ஒரு மெத்தட். ரகுநாத சரண ரஜ ராமதாசன். ரகுநாதனுடைய சரணதூளி இந்த ராமதாசன் அப்படின்னு ஒரு தனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க முடியறதுன்னா எவ்வளவு பெரியவரா இருக்கணும் அவர். வேணாபாய்க்கு அந்த கடுதாசியை பார்த்து எவ்வளவு நல்லா இருக்கும். அனந்த ஆசீர்வாதம். அதுல அந்த கடுதாசியிலேயே தான் எங்க தங்கியிருக்கோம், அந்த இடத்தினுடைய இயற்கை எழில், நிஜமாவே இதெல்லாம் ரொம்ப அழகா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும். எங்கேயா கிடைக்கிறதா பார்ப்போம். என்ன அழகான ஒரு கடுதாசி. ஒரு குருவின் அக்கறை, உரிமை, நம்பிக்கை, தெய்வீகம், எல்லையில்லாத அன்பு, இது எல்லாம் அந்த கடுதாசியில. ரெக்க இருந்தா பறந்து போயிருப்பா. பறந்து போனாலும் உதப்பார். யாரு கேட்டு வந்தாய், போயிட்டே இரு அப்படின்னு.
நிஜமாவே அதெல்லாம் ஒரு குருவா இருந்தாதான் புரியும் வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகு. கொண்டு வந்தது திவாகர் கோசாவி. இது கூட கேட்டிருந்தேன். திவாகர் கோசாவி யாருன்னா மகாபலேஸ்வர்ல சமர்த்த ராமதாஸ் இருந்தாலே அப்ப அண்ணன் தம்பி 2 பேர்ல ஒருத்தர் திவாகர் கோசாவி. அவர் தான் கொண்டு வந்து கடுதாசியை கொடுத்து ராமராயாவை அவ்வளவு அழகா சேவிச்சார். ராமராயா பிரசாதத்தை வேணாபாய் கொடுத்தார், சாப்பிட்டார், கிளம்பி போயிட்டே இருந்தார். வேணாபாய் இந்த கடுதாசி அக்காபாய் கிட்ட காமிச்சா அக்காபாய்க்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேணாபாயின் இடத்துல ஒப்படைச்சிருக்கார். ராமநவமி அழகா பார்த்து பண்ணுங்க, கடைசியில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். பியூட்டிஃபுல் இல்லையா? அந்த ஒரு சுதந்திரம். நிறைய பேருக்கு குருன்னா உடனே கட்டுப்படுத்துறவா அப்படின்னு கட்டுப்படுத்துறதே கிடையாது. ரொம்ப அழகான ஒரு சுதந்திரம். குரு இடத்துலதான் சுதந்திரம். அதாவது சுதந்திரம்ன்ற விஷயமே தப்பா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லார்கிட்டுமே. நீங்கள் செய்ய வேண்டியதை, அனுபவிக்க வேண்டியதை, கடைபிடிக்க வேண்டியதை, பேச வேண்டியதை தடையில்லாமல் செய்வதற்கு தான் சுதந்திரம்னு பெயர். எனக்கு தோன்றதெல்லாம் பண்ணுவேன், யார் தலையை வேணா வெட்டுவேன், யாரை வேணா அவமானப்படுத்துவேன், யாரை வேணா அசிங்கமா பேசுவேன், அது டெமோக்ராட்டிக் கிடையாது, அது ஜனநாயகம் கிடையாது. நிறைய பேர் ஜனநாயகம்னா தப்பா புரிஞ்சுருக்கா. தட் இஸ் நாட் டெமோக்ராட்டிக், தட் இஸ் நாட் ஃப்ரீடம். எனக்கு கார் இஷ்டத்துக்கு ஓட்டுவேன், யாரை வேணா மேலே ஏற்றி கொல்லுவேன், அது கிடையாது. எனக்கு கார் ஓட்ட பிடிக்கும், நான் கார் ஓட்ட கற்றுக்கிறேன், கார் வாங்கிக்கிறேன், ரோட்ல நான் டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் ஃப்ரீடம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்ன? மற்றவாளை கேவலப்படுத்துறது, ஒரு ரிலீஜனை கேவலப்படுத்தி பேசுறது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கேவலப்படுத்தி பேசுறது, அது இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அது ஹேட் ஸ்பீச். அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல சேரவே சேராது. பல பேருக்கு அப்படிதான் அபிப்பிராயம் இருக்கு. ஸோ வேணாபாய்க்கு அப்படி ஒரு சுதந்திரம், நீ பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. அக்காபாய் மற்றவாள்லாம் பிக்ஷை கொண்டு வந்து எடுத்து வந்து தரட்டும், அதில் கிடைக்கிறத வச்சு நீ என்னெல்லாம் உண்டு, உற்சவம் நடத்துறதுக்கான தனம் இதெல்லாம் கொண்டு வருவா, நீ இங்கே இருந்தெல்லாம் பார்த்துக்கோ. ரொம்ப சந்தோஷம் வேணாபாய்க்கு. ஸோ குருநாதர் சொன்ன மாதிரி அக்காபாய் சிஷ்யாலோட கிளம்பி பிக்ஷைக்கு அப்படி போறா. ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யம் அப்யுத. பெரிய ரகசியங்கள் கூட சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு இல்லையா, அதுதான் இது. இது சூத பௌராணிகர் சௌனகாதி ரிஷிகளுக்கு சொன்னார், நைமிஷாரண்யத்துல சொன்னார். நைமிஷாரண்யம்ன்றது லக்னோலேருந்து 2-3 மணி நேரம் போனால் வந்துடலாம். லக்னோலேருந்து ஒரு 3-4 மணி நேரம் போனால் அயோத்தியா வந்துடும். எல்லாம் அப்படி திரும்ப அயோத்தியாலேருந்து ஒரு 5-6 மணி நேரம் போனால் காசி. இல்லை, நான் நைமிஷாரண்யம் போயிருக்கேன், அயோத்தியா போயிருக்கேன், காசி போனதில்லை. பார்ப்போம். அப்போ ரொம்ப அழகா இது பாகவதத்தில் காண கிடைக்கிறது. இது பாகவத ஸ்லோகம். நிறைய பேர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தது. சந்தோஷம். அழகா அக்காபாய் மற்றவாள்லாம் கிளம்பியாச்சு பிக்ஷை எடுக்க. பல ஊர்கள் போற தனம் என்னெல்லாம் யார் யார் கொடுக்குறாளோ இந்த ராமநாம உற்சவத்துக்காக. இன்னைக்கும் பல இடங்கள்ல நான் பார்க்கறது திருவிசநல்லூர் ஐயாவாள் மடம். அந்த மட்டத்துல வருஷா வருஷம் அந்த ஆராதனைக்கெல்லாம் அவ பல ஊர்கள்ல போய் பஜனை பண்ணி பிக்ஷை எடுக்கிறது பார்த்துருக்கேன். உஞ்சவிருத்தி பஜனை ரொம்ப அழகா இருக்கும். அது
அப்ப இந்த மாதிரி வாழலாம் போயிருக்கா. இங்க வேணாபா இருக்கா. பார்த்து 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 எல்லாம் பண்றேன்னா அவ்வளோ பெரிய கிராண்டா நடக்கும். ஸோ அதுக்கு அந்த தானியங்கள் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பக்ஷணத்துக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணணும். தானியங்கள் ஊற வச்சு காய வச்சு என்ன உண்டு அது பண்ணணும். அப்புறமா அவ்வளோ கோதுமை எல்லாம் அரைக்கணும், சப்பாத்தி இதெல்லாம் பண்றதுக்கு. ஸோ பெரிய வேலை. ஸோ வேணாபாயோட பெரிய யாரும் சகாயத்துக்கு கிடையாது. இங்க தோண்டிபான்னு ஒருத்தன் உண்டு. சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர்கள்ல எல்லா ஜாதிக்காராலும் உண்டு. அவர் எல்லாரையுமே தன் கூட இழுத்துப்பார். அந்த இன்க்ளூசிவ்னஸ் சொல்லுவா இல்லையா, சேர்த்துக்கிறது எல்லா ஜாதிக்காராலையும். சரியா, அவ ஜாதி பேர் கூட கேட்க மாட்டார். நிஜமாவே ஜாதியை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம். நம்ம ராதே கிருஷ்ணா சத்சங்கத்துல யார் என்ன ஜாதின்னு கேட்டதே கிடையாது. ஆனா கல்யாண பத்தினோ நீ எதுவா அப்படின்னு கேட்பான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறந்தும் போயிடும். இங்க எல்லாரும் பக்தர்கள், எல்லாரும் குழந்தைகள், எல்லாரும் பகவானை அடையணும், அவ்வளவுதான். அப்ப இந்த தோண்டிபா இருப்பான். நான் அந்த மகர் ஜாத்தின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வருவா, ரன் பண்ணுவான். சில பேர் யாராவது அப்பப்போ வருவா. பட் பர்மனண்டா கூட இருந்து பண்றதுக்கு ஆள் இல்லை. இழுத்து போட்டு எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கா வேணாபாயி. அவளுடைய ஜபம் தவம் எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. கூடவே இந்த ராமநவமி உற்சவத்துக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பார்த்து கேட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவள். பி சின்சியர். நீங்க பண்றதுல ஒரு ஒரு உற்சாகம் வேணும். அப்பதான் அது ஒரு பரிமளிக்கும். ஒரு ஆர்டிஸ்டிக்கல் டச் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. நிறைய பேர் நான் பார்ப்பேன் சமைப்பேன். ஆனா ஒரு கட்டுக்கிட்டு நிஜமா அவெல்லாம் பண்ணும்போது சாப்பிடவே தோணாது. சில ஹோட்டல்ஸ் எல்லாம் போனோம்னா அந்த சர்வர்ஸ் எல்லாம் படுத்திடுவா, ஏன்டா சாப்பிட உட்காந்து ஆட்டிடுவா. அதே சில ஹோட்டல்ஸ் அந்த சர்வர்ஸோட அந்த ஆட்டிடியூட் சுகமா இருக்கும். உத்தராகண்ட்லாம் நிறைய பார்ப்பேன் நான். சில இடங்கள்ல சில லேடிஸ் ரொம்ப அழகா சமைப்பா, ரொம்ப அழகா ப்ரெசன்டேஷனே அழகா இருக்கும். நான் கல்யாணத்துக்குலாம் எங்கேயா போகும்போது சாப்பாடு அந்த பரிமாறுற விதமே அழகா இருக்கும். சில இடங்கள்ல படுத்துருவா. நீங்க 5 பேர் தான், இன்னொரு எல்லாம் 6 வரட்டும் அப்புறம் போடுறேன் அப்படின்னு. குழந்தைக்கு அழிச்சு போனா கூட சில இடத்துல நான் சத்தம் போட்டிருக்கேன். நான் சில பேர்ட்ட சொல்லுங்க, உங்க வீட்டு கல்யாணம் கிடையாது, 5 குழந்தைகள் வந்திருக்கா, பசிக்கிறத சாப்பாடு போடணும், என்ன நினைச்சுட்டு கழி சத்தம் போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க உட்காருங்க அங்க உட்காருங்க, ஒழுங்கா தொடச்சிருக்க மாட்டான். அதில் ஒழுங்கா தொடக்கலையே நீங்க அப்படின்னு. அதே சில இடங்கள்ல ரொம்ப அழகா பார்த்து பார்த்து பண்ணுவா. ஸோ ஒரு ஆர்டிஸ்டிக்கல் டச் வேணும். உங்க கணவன் கிட்ட நீங்க பேசும் பொழுதோ, நீங்க ஒரு அழகான வேலைகள் பண்ணும் பொழுதோ ஒரு ஒரு உயிர்ப்பு இருக்கணும். அதுல ஒரு ஜீவன் இருக்கணும். உங்களுக்கு நீங்க பண்ணும் பொழுது அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அதுல ஒரு அழகு பரிமளிக்கும். இப்ப கோவில் எல்லாம் சுவாமி அலங்காரம் ரொம்ப அழகா இருக்குன்னா அந்த அர்ச்சகருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அழகான அன்பு, அவருடைய பேஷன், அவர் கர்ம ஸ்ரத்தையோட பண்றதுனாலதான் அந்த மூர்த்திகளுக்கு ஒரு அழகு மிளறது. வாவ் அப்படின்னு பிரமிச்சு போறா போல இருக்கு. எல்லாத்தையும் ஒரு நிபுணத்துவம் வேணும். ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காள் இவள். ஆனா உடம்பு திடீர்னு ஒரு ஜுரம் வந்துடுது. எஸ், சில சந்தர்ப்பங்கள் அப்படி வந்துடும். நீங்க வெட்டியா உட்காந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு தண்டமா இருந்து உடம்பு முடியலைன்னா அது கொழுப்புன்னு அர்த்தம். எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் நீங்க தான் ஒதுக்கணும். உடம்ப பார்த்துக்கிறது நீங்க தான் நேரம் ஒதுக்கணும். நீங்க உடம்ப பார்த்துக்கணும்னா உங்க புருஷனுக்குலாம் உங்களுக்கு மேல காதல்லாம் ஒன்றும் வராது. பொத 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 பொதான்னு பேரல் மாதிரி இருந்தா எவனுக்கு காதல் வரும்?
சாப்பிடவே இல்லை, ஒழுங்காவே தூங்கிறது இல்லை, எலும்பும் தோலுமா இருந்தா எந்த மனைவிக்கு ஆசை வரும்? இல்லாடி எப்போ பார்த்தாலும் டயர்டா இருக்கு அப்படின்னு புரிஞ்சு சொல்லிட்டா எந்த மனைவிக்கு அன்பு வரும்? எந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா மேல மரியாதை வரும்? இல்லை கண்டுக்கவே மாறினா உடம்பே முடியலன்னா எப்ப கேட்டாலும் தலைவலி, கால்வலி, முதுகு வலி சொல்லிட்டு இருந்தா எந்த பிள்ளை எந்த பொண்ணுக்கு ரசிக்கும்? ஹோல்டே உங்ககிட்ட யாராவது வியாதியை பத்தியே பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், வேலைக்காராளாவே இருக்கட்டுமே, உடம்புல அக்கறையோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற வாழ்க்கை தான் உலகத்துல மரியாதை. திரும்பவும் சொல்றேன், அகஸ்மாதா ஏதான வியாதி வர்றதுன்னா பீப்புள் வில் டூ ஹெல்ப் யூ. உடம்ப நீங்க பாத்துக்கல அப்படின்னா உலகத்துல எல்லாம் உங்களெல்லாம் மரியாதை எல்லாம் நடத்த மாட்டேன். புருஷன் எரிஞ்சு எரிஞ்சு விடுறான், பொண்டாட்டி கண்டுக்க மாட்டேங்க, நான் அது அப்படிதான் இருக்கும். கதையா இருக்க. உடம்ப பேஸ் பண்ணி தான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. உடம்ப பேஸ் பண்ணி தான் குடும்பம், மனைவி, குழந்தை, வேலை எல்லாமே உடம்ப பேஸ் பண்ணி தான். உடம்பு என்ன பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். வேணா பாய்தான் ரொம்ப அழகா சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா, திடீர்னு ஒரு ஹை ஃபீவர், அப்படியும் அவளோட ரொட்டீனை விடலை. உடம்பு அப்படி பலகீனமாகிறது, மனோபலத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதாவது எவ்வளவு தூரம் வீக் ஆயிட்டா அப்படின்னா நின்றுட்டே தான் நான் ஜபிப்பான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே. நாமஜபம் எல்லாம், அந்த நாமஜபம் ஜபிக்கும் பொழுது அப்படியே விழுந்துருவா, அந்த அளவுக்கு டயர்டா இருக்கலாம். என்ன பண்றா, அங்க ராமராயா கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு தூண்ல தன்னைத்தானே கட்டி போட்டுருக்கா, இடுப்புக்கிட்ட ஒரு கயிறு கட்டி, ஒரு தொடக்கிட்ட ஒரு கயிறு கட்டி, மார்பு கிட்ட ஒரு கயிறு கட்டி, ஒரு 3-4 கயிறு தன்னைத்தானே கட்டிண்டு, அதாவது பலகீனத்தை விழுந்துடப்படாதுன்னு நான் ஜபிச்சுட்டே இருப்பேன். அப்படின்னு அப்படியே சோர்ந்து போயிடும், விழப்படாதுன்னு. அப்படி நம்ம தூக்கத்தை ஜெயிக்கிறதுக்காக துகாராம் மகாராஜ் பாம் சந்திர டோங்கர், அது தேஹு அங்க இருக்கு பக்கத்துல, தேஹு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில். அந்த இடத்துல அவர் ராத்திரி தூக்கத்தை ஜெயிக்கிறதுக்காக தன்னுடைய முடிய அந்த குகையில ஒரு இடத்துல மேல கல்லுல கட்டி வச்சு விட்டுருப்பாராம். தூக்கத்தில் அப்படி அந்த சொல்லி தலை சாஞ்சாவ டக்குன்னு கயிறு இழுக்க இல்லையா, அப்போ உடனே ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு ஜபிச்சுட்டு இருப்பாராம். அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோட இவள் பண்ணிட்டு இருக்கா. ஆனா உடம்பு அவ்வளவுன்னா அவ்வளவு க்ஷீணமாயாச்சு, கண்ணை கட்டுறது அவளுக்கு முடியல, இழுத்து பிடிச்சுன்னு பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவர் ராமராயாவை பார்த்து சொல்றா, ராமா ராமராயா, குருநாதன் எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிருக்கார், ஆனா உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குப்பா, என்னால முடியல ராமராயா, உன் ராமநவமி அவ்வளவு நன்னா நடக்கணும், குருநாதர் ஆசைப்பட்டபடி நடக்கணும், முடியல ராமராயா, உங்ககிட்ட கேட்க கூடாது, ஆனாலும் எனக்கு முடியல ராமராயா, இது நல்லபடியா நடக்கணும் ராமராயா அப்படின்னு இவள் அப்படியே ரொம்ப தளர்ந்து போயிட்டா. ராமராயாவை அப்படி பார்க்கறா. இவளுடைய அந்த பலகீனம், அவளுடைய அந்த பிரார்த்தனை, அவளுடைய அந்த ஸ்ரத்த, குருநாதனுடைய பக்தி, இதெல்லாம் பார்த்த உடனே ராமராயா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடுத்தான். பார்த்தோம் பதறது, கடன்னு கயிறெல்லாம் அவுத்துல ஓடி போய் ராமராயா தொடச்சு கண்ணை தொடச்சு, ராமராம ராம அழாத நீ, அழாத நீ, அழப்படாது. எல்லாருக்கும் ராமனை பார்த்து அழுதவர். ஆனா ராமனுக்கும் பக்தர்கள் அவளுடைய பக்தி வைராக்கியம் அதை பார்த்து அழுக வரும். நான் தெரியாம ஏதோ சொல்லிட்டேன், ராமராயா நீ அழாத, நீ சந்தோஷமா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தோண்டி பாவன் தான், அம்மா
என்னப்பா அப்படின்னு அவ, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப பலகீனமாக எல்லாம் ஒன்று நல்லா இருக்கு. இல்லை உங்களை பார்க்க ஒருத்தி வந்திருக்கா, ஒரு சின்ன வயசு இள வயசு பொண்ணு. யாருப்பா? நானும் இப்பதான் பார்க்குறேன். உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லி நம்ம அக்காபாய் அனுப்பினாங்களாம். அக்காபாய் அனுப்பியிருக்காளா? வர சொல்லு உள்ள. தோமாகதான் நல்ல வெள்ளை விளையன்னு ஒரு 18, 20, 22 வயசு இருக்கும் வச்சுக்கோங்களேன். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. நல்ல கரு நீளமான முடி, நல்ல வஸ்திரம் புடவையெல்லாம் கட்டின்னு இருக்கா. அந்த மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் அந்த மூக்கில் நத்து மகாராஷ்டிரன் மாதிரி நெற்றில் ஒரு பெரிய பொட்டு, காலில் பெரிய இந்த கடான்னு சொல்லுவாள், கையில் போடுற மாதிரி காலில் ஒன்று போடுவாள், கால் வளையல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அது மகாராஷ்டிரனில் கிராமத்தில் இருக்கா போட்டுப்பா. கையில் பெரிய பெரிய வளையல்லாம் போட்டுருக்கா. தலைக்கு மேலே அப்படி இந்த முக்காடு அப்படிக்கு மேலே போட்டுருக்கா. ஓடி தலைப்பை நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டிருக்கா. பார்த்தா தெரியும் வசதியான ஒரு குழந்தை மாதிரி இருக்கா. ஆமா, பேர் என்ன? என் பேரு ரமாபாயி. சொல்லு, என்ன விஷயம்? நான் முதல்ல உங்களை, நீங்க ரொம்ப கலப்பா இருக்க, நான் உங்களை அறைக்கு அழிச்சுட்டு போகலாமா? உங்க ரூம்க்கு அழிச்சுட்டு போகலாமா? ஆமாம்மா, முதல்ல என்ன ரூம்க்கு அழிச்சுட்டு போகணும். ஐத்தாங்களா அழிச்சுட்டு வரா. இப்போ தோண்டிபா கேட்குறான், என்னம்மா நல்லா இருக்கேன்னு சொன்னேன். நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் அசௌகரியமா இருக்கா. அவ்வளோ அழிச்சுட்டு வந்தா சரி, ரூமுக்கு அழிச்சுட்டு வந்து அவளை கட்டில் உட்கார வச்சா, ரமாபாய் நீங்கள் முதல்ல படுத்துக்கோங்க, படுத்துட்டே கேளுங்க, நான் எல்லா பதிலும் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் கொஞ்சம் விஸ்ராந்தியாக இருங்கோ. படுக்க வச்சுட்டு காலெல்லாம் பிடிச்சி விடுறா. அவள் ரமாபாயை பார்த்து சொல்கிறா, வேண்டாம் வேண்டாம் சொல்கிறா, அம்மா உடம்பு முடியலைம்மா, உடம்பு அனலா கொதிக்கிறது. அக்காபாய் அனுப்பினா எங்க ஊர் பக்கமெல்லாம் பிக்ஷை எடுக்க வந்தா. அப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து தப்பஸெல்லாம் பண்றதுக்கு வெளியூர் போயிருக்காரு. 2-3 வருஷம் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அங்க சத்சங்கத்துல பக்கத்துல இருந்த ஒரு பாபாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவர் சமாதி ஆயிட்டார். அக்காபாயி அப்ப பார்த்தேன். நானும் பிக்ஷை எடுக்க வரேன்னு சொன்னேன். இல்லை பிக்ஷையெல்லாம் எடுக்க வர வேண்டாம், நீ சாஃபல் போ, அங்கே வேணாபாயின்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ராமநவமி கைங்கரியம் உற்சவத்துக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், இப்போ அப்படின்னு அனுப்பினோன்னா கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிகிறது வேணாபாய்க்கு. எவ்வளவு அக்கறை அக்காபாய்க்கு. அப்பாடா, ஒரு பெரிய ஒரு பாரம் இறங்கிடுத்தான் அவளுக்கு. ஆனால் சாதாரணமாக அவளுக்கு உடம்பு நல்லாமல் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ உடம்பு முடியலன்னு நாள் குறைஞ்சுட்டே வருது. ஸ்ரீராம நவமிக்கு எல்லாம் நல்லபடியாக முடிக்கணும். குருநாதர் வேற இப்போ இல்லை. குருநாதர் அவ்வளோ பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கா. ஓரத்தில் கண்ணில் கண்ணீர் எழுதி ரமாபாய் வந்து கண்ணை தொடச்சி விடுறா. அக்கா கவலைப்படாதீங்கக்கா, அன்னைக்கு போகணும் அவசரமே இல்லை, நான் நிதானமாக வீட்டுக்கு போனால் போதும், நீ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, கரெக்டாக பண்ணிடுறேன். ஏதோ நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கேன், பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு, வேலை செய்ய மாட்டேன்னு நினைக்க வேண்டாம். எங்கள் மாமியார் எனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா. அதனால வேணாபாய்க்கு கண்கள்ல கண்ணீர். ஹே ராமராயா, எத்தனை ஒரு கிருபடா, எப்பேற்பட்ட ஒரு கிருபை, என்ன ஒரு சகாயம். அது பகவான் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான். காட்ஸ் பிளான் அழகா இருக்கு. எதுவுமே புரியாத போது அவனோட பிளானை நம்புங்க. கடவுளின் திட்டம், ராமராயாவின் திட்டம், ராமாஸ் பிளான்.
அதை நம்புங்க. உங்களால் உங்களோட திட்டங்கள் எல்லாம் தோற்று போச்சு, உங்களுக்கு திட்டங்கள் ஒன்றும் புரியலை, நிச்சயமே ப்ரொசீட் பண்ணணும் தெரியலையா, பகவானே ராமான்னு விட்டுடுங்கோ, அவன் வழி நடத்துவான். ஸோ ரமாபாயின்னு ஒருத்தி வந்துட்டாள். இது விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास महाराज की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय बोलो भारत माता की जय. जय हिंद. राधे कृष्णा.